லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஹோட்டல்ல யார் யாரோ ஏற்பாடு பண்ண எத்தனையோ ப்ரோக்ராம் நான் நடத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த ப்ரோக்ராம் நான் ஏற்பாடு பண்ணது. யாருக்காக தெரியுமா? மிஸ்டர் ராஜாவுக்காக. என்னோட சொந்த சித்தப்பா பையன் தான் இந்த ராஜா. ராஜா சுத்தாத வெளிநாடே இல்ல. மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு ஒரே வாரிசு இந்த ராஜா. இவ்வளவு பெரிய பணக்காரரா? இவர் மட்டும் என் வலையில விழுந்துட்டா? இவ்வளவு பெரிய புள்ளியான ராஜாவை மகிழ்விக்கத்தான் ராஜகுமாரி ஏற்பாடு செய்திருக்கேன். கமான் மிஸ் ராஜகுமாரி. ராஜா, நீ கவலையை மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கே ஏற்பாடு பண்ணேன்.
நீ ப்ரோக்ராம்ல கூட கலகலப்பா இல்ல. கலகலப்பா என் வாழ்க்கை இல்லையா? இங்க பாரு ராஜா, உங்க அப்பா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. உங்க மாமா உனக்கு கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே 1க்கு 3 பெண்ணை பெத்து வச்சிருக்காரு. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த 3 பெண்ணை ஒன்னா கல்யாணம் செஞ்சு வச்சிடுறேன். ஆல் ரைட், நீ நிம்மதியா தூங்கு. நான் காலையில வந்து பாக்குறேன். ஓகே, குட் நைட். டார்லிங், விடுங்க. ஆமா, இவ்வளவு ஆசை இருக்கிறவர் இப்படித்தான் நேரம் கழிச்சு வரதா? வயிறுன்னு ஒண்ணு இருக்குது, அதை நிரப்புறதுக்கு பழப்புன்னு ஒண்ணு இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கமா. என் சித்தப்பா பையன் ராஜாவை மடக்க ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சொத்து சுகம் எல்லாம் என் கைக்கு வந்துடும். அப்புறம் ஆச்சரியமா இருக்கே, மோகன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானே. என்ன திகச்சு போய் நின்னுட்டீங்க? ராத்திரி ரொம்ப நேரமா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்களே. நீங்க எந்த பக்கம் புரண்டாலும் நான் உங்க கண் முன்னாடி வந்து நின்னுருப்பேனே. நான் ஜோசியம் சொல்லல, ஒரு விஷயம் தான். என் டான்ஸ பார்த்த எந்த ஆம்பளையும் லேசில தூங்கிட முடியாது. அப்படி ஒண்ணும் இல்லை, நான் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கினேன். கொரட்டை விட்டீங்களா இல்ல மனசை என்கிட்ட கூட்ட விட்டீங்களா? அப்படியே நீங்க தூங்கினாலும் உங்க கனவுல வந்து கிடுகிடு போட்டிருப்பேனே. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு யோகம்தான். மிஸ்டர் ராஜா, உங்களோட நான் மனம் விட்டு பேசணும், பழகணும்னு தான் நானே உங்க பெட்ரூமை தேடி வந்திருக்கேன். நான் யார் கூடவும் பேசவோ பழகவோ விரும்பல. ஏன் கிட்டீமா? மிஸ்டர் ராஜா, 3 தவத்துல இருந்த விஸ்வாமித்திர மாமனியே மேனகையை பார்த்து மயங்கி மோகக்கடல்ல நீந்தி இருக்காரு. அந்த மேனகா கூட என்ன மாதிரி கவர்ச்சியா கேபரே டான்ஸ் ஆடல. ஆனா நீங்க என் டான்ஸை பார்க்கும்போது கலகலப்பா இல்ல, உங்களை ஏதோ ஒரு கவலை ஆக்கிரமிச்சிருக்கு. அது மட்டும் உண்மை. ராஜா, உங்க கவலைக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதனால உங்க மனசுமே நிச்சயமா குறையும். உங்களுக்கு என்ன கவலையோங்கிற என்னோட கவலையும் தீரும். ப்ளீஸ் மறுக்காம என்னோட தனியா கொஞ்சம் தனிமையான இடத்துக்கு வரணும். ஓஹோ, நாம அறிமுகப்படுத்தி வச்சவ நம்மையும் முந்திக்க பாக்குறாளா? அதையும் பாக்குறேன். ராஜா, இந்த இயற்கை அழகு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இதமான காத்து பிடிச்சிருக்கு. இனிமையான இந்த பொழுதுல உங்களுக்கு இன்பத்தை வாரி வழங்க
உங்க பக்கத்திலேயே காத்துட்டு இருக்க என்ன நீங்க சந்தோஷப்பட ஆசைப்பட்டா உங்களை சந்தோஷப்படுத்த நான் தயாரா இருக்கேன். உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அந்த அருவியில குளிக்கிறத விட இந்த ஆழத்துல நீந்தி குளிக்கிறது தான் ரொம்ப த்ரில்லா இருக்கும். 2 பேரும் குளிப்போமா? எனக்கு நீங்க தெரியாது. நான் கத்து தரேன். இப்போ நான் குளிக்க விரும்புறேன். ஓகே, நீங்க ஆசைப்படுறப்ப குளிங்க. ஆனா நீங்க எப்ப ஆசைப்பட்டாலும் நான் கத்து தரேன். காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். பெருத்தாடி மயக்கிற ராஜாவை நீ கைக்குள்ள போட்டுக்கிறதுக்குள்ள நான் அவன் தலையில கல்ல தூக்கி போட்டுடுவேன். அந்த பழி ஓங்கல தாண்டி. ஆசைப்பட்டா அனுபவிக்க வேண்டியதுதானே? என்ன இங்க எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? இங்க இருந்து என் கண்ணுல படாம தப்பி ஓடலாம்னு நினைச்சீங்க இல்லையா? எப்படியோ அவசர அவசரமா இடத்த காலி பண்ணலாம்னு நினைச்சீங்க. உங்க சிவ பூஜையில நான் கரடியா வந்து புகுந்துட்டேன் இல்லையா? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உங்களை சும்மா விட்டுடுவேனா? கண்ணா பின்னான்னு ஊரு சுத்தாம ஒழுங்கா நேரா எஸ்டேட்டுக்கு போய் சேருங்க. சார், நீ இங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, அட்வைஸ் பண்ணி ஊருக்கு அனுப்பதான் வந்திருக்கேன். அத்தா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கு எங்க அப்பாவும் நாங்களும் என்ன குறை வச்சிருக்கோம்? கண்ணு கெட்டுற தூரத்துக்கு எஸ்டேட் இருக்கு.
7 தலைமுறைக்கு காண்ற மாதிரி கத்த கத்தையா பணம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற எங்க அக்கா உமா இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாடுறதை விட்டுட்டு இப்படி ஊரை சுத்துறீங்களே. நான் இப்ப எஸ்டேட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். அப்பா நல்ல வேலை, இப்போ அது நல்ல புத்தி வந்ததே. வாங்க புறப்படுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே, எங்கேயாவது ஓடிடுவீங்களே. வாங்க வாங்க. ஹலோ, ஜஸ்ட் a minute. இந்தாங்க. பாத்து போங்க. பாய். குட் மார்னிங். உங்களுக்கு போகணும். அப்படியா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரதா ஸ்பீக்கிங். வாட்டர் ஃபால்ஸ்லயா? சரி, உடனே 2 கான்ஸ்டபிள வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஜீப்ல அனுப்புங்க. நான் நேரா வந்துடுறேன். தேங்க்யூ. சரி, இந்த பாடி எடுத்துக்கிட்டு ஜீப்புக்கு போங்க. நேத்து நைட் இங்க யாரோட டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது? ராஜகுமாரி தான் அண்ணா மியூசிக் பார்ட்டி மோகனி ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். ராஜகுமாரிக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா? ராஜகுமாரி கேபரே டான்சரா இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பானவர். அதனாலதான் அவகிட்ட யாரும் வாலாட்ட மாட்டாங்க. வேண்டியவங்க? சொந்த பந்தம் யாரும் இருக்கிறதா தெரியல. அசோக் நகர்ல ஒரு வீட்டுல தனியா தான் இருந்தார். அவ யார் கூட நெருங்கி பழகுவா? இந்த ஹோட்டல்லையே மோகன் கூட தான் கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. ஒருவேளை மோகனை கேட்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மோகன் எங்க இருக்காரு? கே நகர்ல வனிதான ஒரு மாடல் கேர்ள் இருக்கா. அவதான் மோகனோட காதலி, கேர்ள் ஃபிரெண்ட். அவ வீட்டுல தான் மோகன் தங்கி இருக்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். அவர் இல்ல, நைட்ல தான் வருவாரு. மோகனுக்கும் கேபரி டான்சர் ராஜ்குமாரிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? நோ, அவருக்கு நான் தான் உலகம். என்ன தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. மோகனும் ராஜகுமாரியும் ஒரே ஹோட்டல்ல ப்ரோக்ராம் பண்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவுதான். இந்த கர்ச்சிப் ரொம்ப அழகா இருக்கே. எங்க வாங்குனீங்க? நான் வாங்கல, மோகன் தான் வாங்கி கொடுத்தாரு. ஓஹோ, அப்போ மோகன் கூட இதே மாதிரி கர்ச்சிப் தான் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. ஆமா, தேங்க் யூ. வெல், பழம் ஒண்ணு கொடுப்பா. அருவிக்கரையில் ஆடல் அழகி ராஜகுமாரி பிணம், போலீஸ் புலன் விசாரணை. விழுந்திருக்குமோ? யார் வந்திருக்கா பாரு. ஓ, ராஜாவா? நம்ம ராஜா. கமான் கமான் கமான். கமான் ராஜா, கமான் கமான். அக்கா, இனிமே உன் கவலை விட்டது. என்ன ராஜா, கார் ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது? கம்ஃபர்டபிளா இருந்ததா? ரொம்ப டயர்டா இருக்கிய, போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ஓகே? உமா, ராஜா எப்ப வரப்போறான், உனக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்க போறோம்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ராஜாவே வந்துட்டான். இதோ பாருமா, நீ அத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது. மாமா, உமாவுக்கு எனக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு ராஜாவே என்கிட்ட வந்து கேட்கணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். ஓகே? ஹாய் மாமலா. என்ன மாமா, சௌக்கியமா? நீ எப்படி இங்க தப்பிச்சு வந்துட்டோன்னு பாக்குறியா? நீ யார வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த மோகனை மட்டும் ஏமாத்தலாம்னு கனவுல கூட நினைக்காத. ஆமா, எனக்கு தெரியாம ஹோட்டல்ல இருந்து புறப்பட்ட மாதிரி மாமா கிட்ட சொல்லாம இங்க இருந்து எப்ப புறப்பட போற? சாரி, சிட்டி லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால மாமாவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் எஸ்டேட்ல இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான். ஆமா, திடீர்னு நீ இங்க? ஒன்ன ஃபாலோ பண்றது தானே என் வேலை. ஐ மீன், ஒன்ன பாதுகாக்க வேண்டியது ஏன் கடமையாச்சே. ராஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த டான்சர் ராஜகுமாரியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்படியா? என்ன அப்படியாங்கிற?
அப்போ ராஜகுமாரி வாட்டர் ஃபால்ஸ்ல கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு கூட தெரியாதா? எனக்கும் ராஜகுமாருக்கு என்ன சம்பந்தம்? அதானே, உனக்கும் ராஜகுமாரிக்கு என்ன சம்பந்தம்? ராஜகுமாரி உன் கூட கார்ல வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறத பார்த்ததா யாரோ சொன்னாங்க. அதான் அந்த கொலையை பத்தி கேட்டேன். சரி சரி, நமக்கு எதுக்கு வம்பு? போலீஸ் எல்லாத்தையும் பாத்துக்கும். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஒருவேளை நான் ராஜகுமாரியோட வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்ததையும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடுனதையும் யாராவது பார்த்திருப்பாங்களோ? நல்ல வேளை நான் கல்ல உருட்டி விட்டதை பத்தி ராஜாவுக்கு எதுவுமே தெரியாத போல இருக்கு. உமா, என்னது? ஒரு பொண்ண லட்சணம் நடக்க வேண்டாமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி கோச்சுக்கிறீங்களா? ஆமா, நீ பண்ற வேலைக்கு கோபப்படாம கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் நான் என்னவா? மாமா பொண்ணு என்கிட்ட கொஞ்சாம வேற யார்கிட்ட கொஞ்சுவீங்க? ஆமா, மத்தியான சாப்பாட்டுக்கு என்னென்ன ஐட்டம் பண்ணணும்? அம்மா தாயே, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. நீ பேசாம போனாலே வயிறு நிறைய பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி. என் மேல உள்ள கோவத்துல வயித்த பட்டினி போட வேண்டாம். இந்தாங்க, இந்த காஃபியாவது சாப்பிடுங்க. பசிய மருந்தா போட்டிருக்கேன். ரொம்பதான் கட்டாயப்படுத்துறியே. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. முதலாளி, ராஜா தம்பி உங்க வழிக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? உமாமாவே ஸ்பெஷலா காப்பி போட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை கூட சாப்பிடாம எழுந்து போயிட்டாரு. அப்படியா? ஆமாங்க. எனக்கு என்னமோ ராஜா தம்பி மனசு மாறும், உங்களுக்கு மாப்பிள்ளை ஆவாரு, எஸ்டேட் இரும்பு பெட்டி சாவி உங்க கையிலேயே இருக்கும்னு தோணலைங்க. கருணாக்கு கருணாக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியே? உமாமா மனசுக்காகவாவது ராஜா தம்பி மனசு மாறணும், அவர் அந்த அம்மாவையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாங்க நானும் மனப்பூர்வமா நினைக்கிறேன். நினைக்கிறதோட நிறுத்திக்க. கண்ணாபின்னு வராத போ. பயந்துட்டீங்களா? உன்னை பார்த்து பயப்படாம வேற என்ன செய்வது? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. ச்சே. இவ்வளவு பிரமாதமா குதிரை சவாரி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரேஸ் டிக்கெட்டை வாங்கி பணத்தை வீணாக்கல, ஜாக்பாட் அடிக்கலனாலும் ஜாக்கி மாதிரி ஜம்முன்னு குதிரை ஓட்ட கத்திருக்கீங்களே. தேங்க்யூ. எனக்கும் குதிரை சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ ஆசைப்பட்டா எனக்கு தெரிஞ்ச எல்லா கலையும் கத்து கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இதுல ஏறிக்க. இதுல எப்படி ஏறுறது? ஓடி போய் ஒரு ஏணி எடுத்துட்டு வா. இருங்க, 5 நிமிஷத்துல வந்துறேன். ஏய், எங்க ஓடுற? ஏணி எடுத்துட்டு வர. சரியா போச்சு. குதிரை ஏறவே ஏணி கேட்டா சவாரி எப்படி செய்வேன்? இங்க வா, இதுல காலவை. அவ்வளவுதான், நல்லா பிடிச்சுக்க. பயந்துட்டீங்களா? சும்மா தான் விளையாட்டு காட்டினேன், தைரியமா உட்காந்துக்க.
பயப்படாம ஜம்முன்னு இருந்துட்டியே. ஆமா ஆமா, உயிரை கையில பிடிச்சிருந்தது எனக்குல தெரியும். இறக்கி விடுங்க, இல்லைன்னா உங்க குதிரை மறுபடியும் காலை தூக்கி பயமுறுத்த போகுது. இறக்கி விடுங்கண்ணா. என் குதிரை எனக்கு இளைஞல செருமி தொலைச்சிருச்சு. இல்லைன்னா இன்னைக்கு பூரா மனைப்புங்கிற சொர்க்கத்திலே இருந்திருப்பேனே. சி போங்க. முதலாளி, இந்தாங்க பால். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் முதலாளி. நம்ம உமா அம்மா ராஜா தம்பிய வழிக்கு கொண்டாந்துருவாங்க போல இருக்கு. அப்படியா? ஆமாங்க, 2 பேரும் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது தெப்பமா நனைஞ்சிட்டு வந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா? பின் இல்லீங்களா, இன்னைக்கு மழை கூட பெய்யல. அப்புறம் எப்படி நனைஞ்சிட்டு வந்தாங்க? அதானே. ஆத்து தண்ணியில 2 பேரும் ஆனந்தமா ஓடி பிடிச்சு விளையாடி இருப்பாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி அர்த்தத்தோட பாத்துக்கிறதும் சிரிக்கிறது மாதிரி இருந்தாங்க. ராஜா தம்பிக்கு உமாமாவே ராத்திரி டிஃபன் பரிமாறினாங்க. ஓ அப்படியா? குட். ஆமாங்க. எப்படியோ ராஜா என் மாப்பிள்ளை ஆகணும். இரும்பு பெட்டி சாவி என் கையிலேயே இருக்கணும். ஆசை மரத்தில் 3 முடிச்சு போடும் பருவ பெண்ணே, நீ ஆசைப்பட்ட உன் ஆசை மச்சான் கூடிய சீக்கிரம் உன் அழகு கழுத்தில் 3 முடிச்சு போடுவான். கவலைப்படாதே. ஆசை மரத்துல அசரீரியா? இது அசரீரி அல்ல பெண்ணே, உன் ஆசை மச்சானின் ஆசீர்வாதம். ஏய் 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 எங்க ஓடுற? நில்லு, அட, நில்லு, நில்லு, ஏய், நில்லு. வண்ணானுக்கு வண்ணாத்திக்கிட்ட ஆசை, வண்ணாத்திக்கு வண்ணாங்கிட்ட ஆசை, வண்ணானுக்கு வண்ணாத்திக்கிட்ட ஆசை. என் நினப்பு எப்பவுமே உண்மையிலதானே, என் நெஞ்சுக்குள்ளே கிளுகிழுப்பு உன்னாலதானே. வண்ணாத்திக்கு வண்ணாங்கிட்ட ஆசை, வண்ணானுக்கு வண்ணாத்திக்கிட்ட ஆசை.
கிளுகிழுப்பு உன்னாலதானே. சேலத்தில வாங்கியாந்த சின்னாளப்பட்டு, சேலத்தில வாங்கியாந்த சின்னாளப்பட்டு, சேலத்தில வாங்கியாந்த சின்னாளப்பட்டு, மடப்பாய் வாங்குவே, பத்தமட பாய் வாங்குவே, பட்டி வெட்டி கசங்கி போகுமே, வண்ணானுக்கு வண்ணாத்திக்கிட்ட ஆசை, என் நெஞ்சுக்குள்ளே கிளுகிழுப்பு உன்னாலதானே. கடைய நல்லூர் கையில் வச்சிருக்கேன், திருநெல்வேலி அல்வா வச்சிருக்கேன், அட தந்தானே தந்தானே தந்தானே. கடைய நல்லூர் கையில் வச்சிருக்கேன், திருநெல்வேலி அல்வா வச்சிருக்கேன், என் பொஞ்சாதியானவுடன் தருவேண்டி, என் பொஞ்சாதியானவுடன் தருவேண்டி. வண்ணானுக்கு வண்ணாத்திக்கிட்ட ஆசை, என் நெஞ்சுக்குள்ளே கிளுகிழுப்பு உன்னாலதானே. பாத்து பாத்து வா வா வா. வயசு பொண்ணு இப்படித்தான் கண்டவனோட ஊர் சுத்திட்டு கும்மாளம் அடிச்சிட்டு வரதா? அப்பா, நான் மோகனத்தானத்தான். Stop it! உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு திரியிற ஒருத்தனுக்கு உன்னை கட்டி கொடுக்க நான் ஒண்ணும் பைத்தியக்காரல்ல. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி மோகனத்தா ஒண்ணும் பொறுப்பில்லாதவர் இல்லை. ஓஹோ, மோகனை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இதோ பாரு விமலா, என் பொண்ணுங்கெல்லாம் நல்லபடியா வசதியா வாழணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் ஆசையில மண்ணை போட்டுறாத. மரியாதையா மோகனை மறந்துட்டு ஒழுங்கா இருக்க பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோ ராஜா மனச மாத்தி அவன் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட. காதலிச்சதோட நிக்காம ராஜாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுடு. ராஜா, இந்த நியூஸ பாத்தியா? ராஜகுமாரி சாவை பத்தி எந்த துப்பும் கிடைக்கலன்னு அந்த கேஸ கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா
அது இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ராஜகுமாரி எப்படி கொலை செய்யப்பட்டாங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை சாரதா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த கொலைகாரனுக்கு இனிமே சாரதா தான் யமன். ஆமா, நீ எங்க இந்த நேரத்துல? ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தமா குற்றவாளியை தேடிட்டு வந்தேன். சீக்கிரமா உங்களை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க தூங்குங்கப்பா. ஓகே. என்ன அர்த்தராத்திரில ஆடு திருடின கள்ள மாதிரி 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? தூக்கம் வரல. மனசுல பயம் இருந்தா எப்படி தூக்கம் வரும்? பயப்படுற அளவுக்கு நான் இந்த தப்பு பண்ணலையே. அத நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? பின்ன நீதான் முடிவு பண்ணணுமா? ஆமா, குற்றவாளி யாருன்னு நான் தானே முடிவு பண்ணணும். அதானே என் தொழில். தொழில் சம்பந்தமா வீட்டுக்கே வரணும்? சம்பந்தப்பட்டவங்களே இங்கதானே இருக்கீங்க. ஐ மீன் என் குடும்ப சம்பந்தப்பட்டவங்க. சாரதா பேச்சு சாதுரியமாவே இருக்கு. அது உங்களை சங்கடப்படுத்துதோ? இல்ல, சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகம் தீந்துட்டா சந்தோஷம் தானே. யாருக்கு? யார் குற்றவாளி இல்லையோ அவங்களுக்கு. குட் நைட். உமா, நீயும் உட்காருமா. ஆறுமுகம் பரிமாறட்டும். இல்லப்பா, பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏ உமா, உனக்கு பசிக்கலையா? நீங்க சரியான டியூப்லைட் பா. அவ ஏன் அப்புறமா சாப்பிடுறேன்னு நைஸா நழுவுறா தெரியுமா? ஏன்? எனக்கு தெரியும். ராஜா அத்தானுக்கு தான் கையாலே பரிமாறணுங்கிறதுக்காக தான். ஓ, சாப்பிடும்போது திருட்டுத்தனமா காலகையில தடவி பழகிடாதீங்க. அப்புறம் வேலைக்காரி பரிமாறும் போது கூட பழக்க தோஷத்துல அவ கால தடவுற மாதிரி ஆயிடும். ராஜா, சாரதா உன் மாமா பொண்ணுதான். ஆனா திறமையான போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறத மறந்துடாத. நீ கால தடவுனாலும் கண்டுபிடிச்சிருவா, கொலைய செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவா. தேங்க்யூ மோகன். என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த குற்றவாளியும் என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்ப முடியாது. என்ன மோகன், ஃபேன் ஓடும்போது கூட உங்களுக்கு இப்படி வேர்க்குது? ஒண்ணுமில்லையே. என்ன சாரதா, சாப்பிடும்போது கூடவா புலன் விசாரணை பண்ணுவேன்? சீக்கிரமா சாப்பிடு. ஏங்கா, உனக்கு பசிக்குதா? அத்தா, எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. பங்குக்கு அவ காத்துக்கிட்டு இருக்கா. அம்மா, உனக்கு பசிச்சா இப்பவே என் கூட உட்கார்ந்து சாப்பிடு. அப்பா, இப்போவாது புரிஞ்சுதா? இனிமேல உங்களை எங்க வைக்காம சீக்கிரமா மேளம் கொட்டுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். நல்லா கேட்டுக்க. கரெக்டா நான் சொன்ன டயத்துக்கு பங்களாவுக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சாரதா கிட்ட சாமர்த்தியமா பேசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறதா நம்ப வச்சிடணும். என்ன? கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுறேன். சாரதா, என்னப்பா? போன் வந்து. இன்ஸ்பெக்டர் சாரதா ஸ்பீக்கிங். அப்படியா? ஓகே, இப்பவே புறப்படுறேன். என்ன அவசரமா நான் கொஞ்சம் வெளியே போனோம். இந்த ராத்திரியிலையா? எங்களுக்கு எதுப்பா ராத்திரி பகல்? சீக்கிரமா வந்துரு சாரதா. ஓ, வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாடி.
என்ன நடந்தது? Come on. Please tell me. ராஜா, ராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா என் பக்கத்துல உட்கார்ந்து என் தோளை தொட்டா அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். சாரதா, நீங்க இங்கே இருக்கீங்க, இங்க எப்படி? ஒரு கைதி தப்பிச்சு ஓடிட்டதாவும் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறதாவும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுற மாதிரி ஒருத்தன் போன் பண்ணி என்ன நம்ப வச்சுட்டான். அப்படியா? நான் இந்த பக்கமா வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா 2 முரடங்க பைக்ல வந்து என்ன தாக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில என் தாக்குதலை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடிட்டாங்க. உங்க வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்தது. அந்த விஷயத்தை சொல்லிட்டு போகத்தான் உங்களை தேடிட்டு இந்த வழியா வந்தேன். என்ன விஷயம்? யார் போன் பண்ணாங்க? உங்க அப்பா தான் பேசினாங்க. இன்னை கல்யாணமான உங்க அக்கா உமா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இறந்துட்டாங்க. உமா அக்கா இறந்துட்டாளா? எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்ட அத்தான் கிடைச்சும் அக்காவுக்கு வாழ கொடுத்து வைக்கலையே. நம்ம கையில என்ன இருக்கு சாரதா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ராஜா, எத்தனை நாளைக்கு தான் நீ செத்து போன உமாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்ப? நீ வருத்தப்படுறதுனால போனவ திரும்பி வர போறாளா என்ன? ஆசைப்பட்டு அரண்மனை மாதிரி கட்டின வீட்டுல அடி எடுத்து வைக்கும்போது ஆவி பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உமாவோட வாழ்க்கை. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ராஜா. இல்ல மாமா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ராஜா, கை குழந்தைய பறி கொடுத்த தாய்க்கு கலக்கம், கவலை, மன வருத்தம்
இதெல்லாம் ஏற்படுறது சகஜம்தான். காலப்போக்குல அதே தாய் தன்னை படிப்படியா தேத்திக்குவா, அலங்காரம் பண்ணிக்குவா, ஆசையை வளர்த்துக்குவா, அடுத்த குழந்தையை பெத்துக்குவா. இதுதான்ப்பா உலகம். அதனால நீயும் அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றீங்களா? ஆமா, இதுல என்ன தப்பு? ராஜா, என் மக செத்து போனாங்கிற கவலையை விட என் மருமக நீ சந்தோஷமா இல்லையேங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. இன்னொரு கல்யாணம் பண்றதால எனக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதனாலதான் விமலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணிருக்கேன். என் மனநிலை தெரியாம முடிவு பண்ணிட்டீங்களே. இல்ல, தெரிஞ்சுதான் முடிவு பண்ண. உனக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு புரிஞ்சுதான் பண்ண. ரெண்டாம் தாரமா எனக்கு வாழ்க்கைப்பட விமலா சம்மதிப்பாளா? எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். மாமா, என் சந்தோஷத்துக்காக யாரும் சங்கடப்பட நான் விரும்பல. அதே சமயம் உங்க பேச்சையே என்னால மீற முடியல. விமலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எனக்கும் சம்மதம் தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீ இவ்வளவு குயிக்கா பிரமாதமா குதிரை ஓட்ட கத்துக்கிட்டது ஆச்சரியம் தான். கத்து கொடுத்தது யாரு? இந்த பிருத்திவிராஜனாச்சே. நீ என் கையில கொடுத்தத நான் உன் கன்னத்துல கொடுக்கட்டா? ச்சே, என்ன இது? பட்ட பகல் யாராவது பாத்துட்டு போறாங்க. ஆசைய பெரு ஆசைய. விடுங்கண்ணா. விட மாட்டேன். ஐயோ, விடுங்க. பரவாயில்ல. யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுங்க. எங்கே போயிடுவ? உன்னை அனுபவிக்காம நான் விட போறதில்லை. விமலா, மோகன் அவளை நல்லவன் இல்ல, அவங்க கூட பழகக்கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மோகன்கிட்டயும் பணம் இருந்தா அவர் உங்களுக்கு நல்லவரா தான் தோணும். விமலா, மோகனை பத்தி நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜென்டில்மேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் தான் பண்ணிக்குவேன். குருடருக்கு இரவும் பகலும் ஒண்ணுதான். உன் வயசு ஆசையும் இப்ப உன் கண்ணை மறைக்கத்தான் செய்யும். இத பாரு விமலா, உமாவை இழந்துட்டு ராஜா ஏற்கனவே மனசுந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் நிம்மதியை இழந்துட்டு நாடோடியா ஊர் சுத்த கூடாது. அதனால நீ ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவருக்கு ரெண்டாம் நேரமா வாழ்க்கைப்படுறது ஆட்சேபம் இல்ல. ஆனா மனச மோகன் கிட்டயும் உடம்ப ராஜா கிட்டயும் கொடுக்கறது உங்க பொண்ணுக்கு அழகான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அத்தா, அத்தா, குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏமா அதை அங்க போட்டுட்டீங்க? அதுவும் அழுக்கா தானே இருக்கு. அந்த அழுக்க யாராலையும் போக்க முடியாது. எனக்கு ஸ்வீட் வேண்டாம், காரம் மட்டும் போதும். ஸ்வீட்னா விழுந்து விழுந்து சாப்பிடுவ, அதை இன்னைக்கு வேண்டாங்கிற? காரம் பக்கத்துலயும் போக மாட்டேன், அது மேல என்ன திடீர் ஆசை? ஸ்வீட் மேல ஆசை வச்சு மோசம் போறதை விட காரம் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஒரேடியா புதிர் போடுற? புதிர் போடல, ஒரு பெரிய புதிரை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எந்த புதிரை புரிஞ்சுக்கிட்ட? கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்ல. புரியும்படியா மட்டும் இல்ல, வெளிப்படையா சொல்றேன். அப்பா, உங்க விருப்பப்படியே எனக்கும் ராஜா அத்தனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. விமலா, நான் மனப்பூர்வமா உங்களுக்கு மனைவியாக ஆசைப்படுறேன். பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்க கோவிலுக்கு போறியா? இல்ல,
பாவிகளை மன்னிச்சு அவங்களுக்கு இனிமேலாத நல்ல புத்தியை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணாதான் போறேன். மனசு ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்து அவங்க கூட ஊரை சுத்திட்டு உடம்பு இன்னொருத்தனுக்கு கொடுக்க தயாராட்ட பண்பு கட்ட உனக்கு புனிதமான கோயில் படி மிதிக்கிறதுக்கே யோகியதை இல்ல. நானா பண்பு கிட்டவ? பண்பு கிட்ட அவங்க வலையில விழாம தப்புன புண்ணியவதி. ஆமா, உன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு மோசம் பண்ணிட்டு பணக்காரங்க ஒரே காரணத்துக்காக ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச நீ ரொம்ப பண்புள்ளவதான், புண்ணியவதிதான். நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு அவர் பணக்காரங்கிறது காரணம் இல்ல, இதுதான். ஓஹோ, இதுதான் காரணமா? என்ன அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? என்ன நடந்தது? வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. விமலா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து தோளை தொட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. புகுந்து ஒரு சித்தெரும்பு அந்த சிங்கத்தையே துடிக்க செய்த மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்லயே இப்படி மர்ம கொலை 1க்கு 2 நடந்தது. அதிர்ச்சியா மட்டும் இல்ல, ஆச்சரியமாவும் இருக்கு. உண்மைதான் மேகலா. வாட்டர் ஃபால்ஸ்ல கேபரி டான்சர் ராஜகுமாரி பொணமா கிடந்தா. அந்த பாடியை சோதனை பண்ண போகும்போது ஃப்ளவர் எம்ப்ராய்டரி வேலைப்பாடு உள்ள ஒரு கர்ச்சிஃப் கிடைச்சது. அதே மாதிரி கர்ச்சிஃபை மோகனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வனிதா கிட்டையும் பார்த்தேன். அதை வச்சுதான் இங்க மோகனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். மோகன் கிட்ட பார்த்த அதே கர்ச்சிஃபை இப்ப ராஜா தங்கிட்டையும் பார்த்தேன். அப்படியா? ஆமா, வேற யாருமே இல்லாத பெட்ரூம்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்ல உமாவும் விமலாவும் எந்த தடையும் இல்லாம ஒரே மாதிரி செத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் சாகும்போது கூட இருந்த ஒரே ஆள் எங்க ராஜா தாண்டா. அதனால ராஜாவை இந்த கொலைகளை செய்திருப்பாருன்னு சொல்றியா? ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு கட்சிப்பை மட்டும் ஆதாரமா வச்சுக்கிட்டு அவரை குற்றவாளின்னு எப்படி முடிவு கட்ட முடியும்? ஆதாரத்தோட அவரை பிடிக்கத்தான் அதே பெட்ரூம்க்கு அவர் மனைவியா போறேன். நீ சொல்றது சாவை பத்தி தெரிஞ்சுக்க தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி இருக்கு. சாவுக்கு பயந்திருந்தா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்திருக்க கூடாது. நீ சொன்ன மாதிரி சிங்கத்தை அதோட குகையிலேயே சந்திக்கிறேன். அப்பா, என்னம்மா? நான் ராஜா தன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தூக்கு தண்டனையை விலை கொடுத்து வாங்க போறேன்னு சொல்றியே? அப்பா, 2 மகளை பறி கொடுத்துட்டு தவிக்கிற உங்களையும், அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம துடிக்கிற அத்தானையும் பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. அதுக்காக அந்த துரதிருஷ்டம் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அனாதையாக்கிட்டு நீயும் கண்ண மூட பாக்கலையா? ஏன்பா இப்படி விபரீதமாவே கற்பனை பண்றீங்க? அப்புறம் என்னம்மா, உங்க அத்தான் தான் எந்த பொண்ணோடவும் வாழ முடியாத அதிர்ஷ்ட கட்டையா இருக்கானே, அவனுக்கு கழுத்தை நீட்டுறதும் யமனை தாம்பலம் வச்சு கூப்பிடுறதும் ஒண்ணுதான். இத பார் சாரதா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கறியாமா? ஏன்பா, உமாவுக்கும் விமலாவுக்கும் இப்படி நடக்கும்னு நினைச்சா நீங்க அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க இல்லையே? சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நீங்க நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சவங்க சாவ தழுவிட்டாங்க.
சாகத்தான் போறேன்னு நீங்க பயப்படுறனா ஏன் சந்தோஷமா வாழக்கூடாது? நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் சந்தோஷமா வாழ்வேன். ராஜா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? முதல்ல உங்க சம்மதத்தை சொல்லுங்க, அவரை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அவன் விமலாவையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தான். இப்ப எப்படிமா அவன் உன்னை? அத்தான சம்மதிக்க வச்சா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்ல. அது போதும் எனக்கு. சாரதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விஷம்னு தெரிஞ்சு அதை குடிக்க முயற்சி பண்றியே. தொழில குற்றவாளியோட பழகி சொந்த வாழ்க்கையிலும் குற்றவாளியோட பழகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பா கிட்ட சொன்னேன், நீங்க சம்மதிச்சா அவருக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. யமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி 3 பெண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் வேணும்னா சம்மதிக்கலாம். ஆனா இனிமே எந்த பெண்ணோட பாவத்தையும் சம்பாதிக்க நான் தயாரா இல்லை. அத்தா, உமாவும் விமலாவும் உங்களோட வாழ கொடுத்து வைக்காத துரதிருஷ்டசாலிங்க. அதான் அற்பாயசுல போயிட்டாங்க. நான் உங்களோட வாழணும்னு ஆண்டவ விதைச்சிருக்கும் போது அவங்க எப்படி வாழ முடியும்? அதனாலதான் எனக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே ஒருத்தர் பின்னால ஒருத்தரா போய் சேர்ந்துட்டாங்க. சாரதா, நெருப்புன்னு தெரிஞ்சும் அதுல குதிக்க ஆசைப்படாது. ஆண்டவ அருளால நெருப்புல நடக்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். ஏன் தீ குளிச்ச சீதை மீளலையா, வாழலையா? சீதை தெய்வ பிறவி, நீ சாதாரண மனுஷ பிறவி. பாம்பு விஷத்தை மருந்தாதான் பயன்படுத்தணும். அந்த விஷத்தை விருந்தா சாப்பிட விரும்பாத. அத்தா, தயவு செஞ்சு நான் சொல்றத. சாரதா, மரியாதையா அந்த எண்ணத்தை விட்டுட்டு இந்த இடத்தை காலி பண்ணு. என்ன கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்க விடு. ராஜா, ராஜா, இப்படி எதுவுமே சாப்பிடாம நாள் பூரா பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? நான் வேலைக்கு சாப்பிட்டு உடம்ப பாதுகாத்து என்னத்தை சாதிக்க போறேன்? ஏன் ராஜா இப்படி எல்லாம் பேசுற? நீ சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதுனால சாரதாவும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்பு பண்ணிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால பிரச்சனை தீந்துடுமா? துரதிருஷ்டம் பிடிச்ச எனக்காக சாரதா என் பட்டினியா இருக்கணும். நீ சாப்பிட்டாதான் அவளும் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. அவ பிடிவாதம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. வந்து சாப்பிடவா? நான் சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன, நான் ஊட்டி விடணுமா? ஆமா, சும்மா இல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. உண்ணாவிரதம் இருந்து காந்தி இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கினாரே, நாம சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட முடியாதான்னு பாக்குறியா? அப்படிதான் வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ எத்தனை நாள் பட்டினி கிடந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். இதுதான் உங்க உறுதியான முடிவா? என் இறுதியான முடிவை நாளைக்கு காலையில நீயே தெரிஞ்சுக்குவ. ரோஜாவில் முள்ளும் இல்லை, அதை தொட்ட கையும் இல்லை. ரோஜாவில் முள்ளும் இல்லை, அதை தொட்ட கையும் இல்லை. ராஜாவை தேடி வந்ததோ
நீயா? உனக்கு இந்த பாட்டு எப்படி தெரியும்? இந்த பாட்டை மட்டும் இல்ல, இத பாடின டான்சர் ராஜகுமாரியையும் நல்லா தெரியும். நீ என்ன சொல்ற? அருவிக்கரையில பிணமான ராஜகுமாரியோட சாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதும். நான் அவளை கொலை செய்யல. ஓகே, நான் அதை நம்புறேன். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் நம்ப வைக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்னதான் செய்ய சொல்றேன்? அப்படி வாங்க வழிக்கு. அத்தா, நான் என்னதான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் உனக்கும் வந்த பாசம் இருக்கதான் செய்யும். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க மேல சந்தேகம் விழறதுக்கு முன்னால நீங்க என் ஹஸ்பண்ட் ஆயிட்டா உங்களுக்கு தான் நல்லது. ஓஹோ, மிரட்டி பாக்குறியா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துலயே உங்களை கைது செய்ய முடியும். டான்சர் ராஜகுமாரியோட சாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நான் நினைச்சா சம்பந்தப்படுத்தி சட்டத்துக்கு முன்னால குற்றவாளியா உங்களை கூண்டுல நிறுத்த முடியும். சாரதா, என்ன மனைவியா ஏத்துக்க நீங்க சம்மதிச்சா உங்க கழுத்துல மாலை விழும், இல்லைன்னா உங்க கைக்கு விலங்கு வரும். எது தேவைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பிரசாதம் எடுத்துக்கங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயில்ல மீனாட்சி கல்யாணம். அதுதான் நானும் அத்தானும் போய் தரிசனம் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லலான்னு வந்தோம். அப்படி என்னமா சந்தோஷமான செய்தி? கல்யாணத்துக்கு அத்தான் சம்மதிச்சிட்டாரு. என்ன? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நான் உங்க பொண்ணாச்சே, நினைச்சத சாதிக்காம விட்டுருவேனா? ராஜா, சாரதா சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, எஸ்டேட் கூலி பட்டுவாடா கணக்கு. மேஸ்திரி கொடுத்து அனுப்புனாரு. அது அப்படியே கீழே வை. ஏன் முதலாளி ஒரு மாதிரியா இருக்குங்க? நம்ம சாரதாம ரொம்ப கெட்டிக்காரவங்க. இரும்பு பெட்டி சாவி உங்க கையை விட்டு போக விடவே மாட்டாங்க. எப்படி ராஜா தம்பியை தன் வழிக்கு கொண்டாந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ சொன்ன எல்லாத்தையும் சாரதா சாதிச்சிட்டா. அதனாலதான் நான் பயப்படுறேன். முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? ராஜாவை சாரதா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டா. அப்புறம் என்ன? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க? எப்படி ஆறுமுகம் சந்தோஷப்பட முடியும்? எஸ்டேட் நிர்வாகம் பூராவும் என் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உமாவை பறி கொடுத்ததுக்கு அப்புறமும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த ராஜாவை வற்புறுத்தி விமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சேன். என் 2 பொண்ணையும் இழந்துட்டு நிக்கிறேன். இப்ப எனக்கு உறவுன்னு சொல்லிக்க சாரதா ஒத்தி தான் இருக்கா. இவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் தவிக்கணுமா? ஏன் முதலாளி அப்படி நினைக்கிறீங்க? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்ற மாதிரி நம்ம சாரதாமாவோட யோக ஜாதகத்தால ராஜா தம்பியோட துரதிஷ்டம் நீங்களாலும் நீங்களாம் இல்லையா? ஆறுமுகம், யானை வாயில போன விளாங்கா அப்படியேதான் வெளியே வரும். ஆனா உள்ளதான் ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரிதான்
ராஜாவோட முதலிர வரைக்கும் போன பொண்ணு வெளியே வருவா. ஆனா உடம்புல உயிர் தான் இருக்காது. பூவோடு சேர்ந்த நார் வேணா மணக்கலாம், ஆனா ராஜாங்கிற புரிதல கலந்த எந்த பூவும் மணக்காது. முதலாளி, ஒரு சின்ன யோசனை. பக்கத்து எஸ்டேட் சரவண பொய்கையில புதுசா ஒரு முனிவர் வந்து தங்கியிருக்காரு. அவரு 12 வருஷம் இமயமலையில தவம் இருந்து முக்தி பெற்ற சக்தி உள்ளவராம். அவர்கிட்ட போய் ராஜா தம்பியோட துரதிருஷ்டத்தை சொல்லி பரிகாரம் கேட்டு பார்க்கலாங்களா? நம்ம மேஸ்திரியோட அண்ணன் பொண்ணுக்கு 2 கண் பார்வை மங்கி இருந்ததாம். அந்த முனிவர் மந்திரிச்சு கொடுத்த மூலிகை சாப்பிட்ட 3 நாள்ல பார்வை பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமாங்க. இப்பதான் மேஸ்திரி சொன்னாரு. ஒருவேளை அந்த முனிவரை பார்த்தா நமக்கும் பரிகாரம் கிடைக்கும்னு தான் தோணுது. அப்படியா? ஆமாங்க. என் முதல் 2 பொண்ணுங்களும் ஒரே மாதிரியா முதலிரவன்னைக்கு பெட்ரூம்ல செத்து போயிட்டாங்க. என் 3வது பொண்ணும் அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. உன் 2 பெண்ணையும் அவன் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? இல்லைங்க, முதல் பொண்ணு அவனை தம் வழிக்கு கொண்டு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. 2வது பொண்ணை நான் தான் வற்புறுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ அதுக்கு முன்னாடி அவ வேற யாரையாவது விரும்பினானா? ஆமாங்க. அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு வந்த ராஜாவுக்கும் எங்க எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கஸ்தூரிங்கிற பொண்ணுக்கும் பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே. பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே. கம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். கம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். என்னோடு நீயும் ஈடாக இன்பம் பண்ணோடு பாவாய் கண்டாயே நன்று. கையோடு இணைந்து மடி மீது விழுந்தேன், கை மீது பலனை மகளாகத் தந்தேன். பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே.
என் குடும்பத்தின் விளக்கானாய் கண்ணே. குறிஞ்சி நிலமாக இருந்தாய் என் குடும்பத்தின் விளக்கானாய் கண்ணே. நிலமீது வீழ்ந்த நீராலே வந்து நிலவே நீ அழகான மலரோ. நெஞ்சத்தை கிள்ளும் உன் தாயை போல நெஞ்சோடு உன்னை உயிராக வைத்தேன், உயிராக வைத்தேன். பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே. கஸ்தூரி, கஸ்தூரி, இங்க பாரு கஸ்தூரி. நான் உன்னை அனுபவிக்கிறேங்கிற வரையில உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. நீயும் அந்த வாழ்க்கையில என்கிட்ட இழக்கக்கூடாது இழக்கல. எதிர்பாராம ஏற்பட்ட தவறுக்கு நாம 2 பேருமே காரணம் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணம் எதுவா இருந்தாலும் கலங்கப்பட்டது ஏன் உடம்பு தானே. உன்னை கலங்கப்படுத்துறது ஒரு காமுகன் இல்லை, உன் காதல நான் தானே. கஸ்தூரி, என்ன நம்பு, சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். வர முகூர்த்தத்திலேயே ஊரறிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கே என் மாமா கிட்ட சொல்லி முறைப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்றேன். ராஜாவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து எஸ்டேட் நிர்வாகத்தை எப்பவும் என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதாங்க. என் பொண்ணு ராஜா கிட்ட மனசத்தான் பறி கொடுத்தா. ஆனா அந்த கஸ்தூரியோ மானத்தையே பறி கொடுத்துட்டா. மனச பறி கொடுத்த என் பொண்ணை விட மானத்தை பறி கொடுத்த அந்த பொண்ணு மேலதான் எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு ஏழை பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிடுவோம்னு அந்த பொண்ணையே ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நான் தீர்மானிச்சேன். ஆனா அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த நாள் ஆத்தங்கர பக்கம் போன கஸ்தூரிய அந்த கஸ்தூரியோட சாவு ராஜாவை நிலகுலைய வச்சிடுச்சு. மனம் போன போக்குல ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எஸ்டேட்டுக்கு திரும்பி வந்தான். அப்படி திரும்பி வந்த அவன் மனசை மாத்தி நாங்க தான் உமாவை கல்யாணம் பண்ணி வச்சோம். செத்து போன கஸ்தூரி எப்பவாவது உன் கனவுலையோ
அல்லது நினைவிலேயோ வந்திருக்காளா? ஆமா, ஒரு நாள் விமலா, விமலா, அமிர்தாஞ்சன கொண்டாமா. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அமிர்தாஞ்சனத்தை தடை விடுமா. என்னப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு அலர்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் 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 அலறலையே. ஒண்ணு இல்லம்மா, நீ போ, நீ போய் தூங்கு. சொன்னா கேளுமா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. இப்போ நீ போய் தூங்கு. அப்படியா? ஆமா, அது பிரமையா இருக்குன்னு நினைச்சு அன்னைக்கு ஈஸியா எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னொரு நாள்
ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, எதிர்பாராத விதமா திடீர்னு உன்னை பார்த்தேன் இல்லையா, அதான். சரி, உன் 3வது பொண்ணு அவ விருப்பப்படியே உன் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணுவி. ஆனா ஒரு நிபந்தனை, கல்யாணமான 6 நாள் அவங்க சேரக்கூடாது. 7வது நாள் நான் பூஜை பண்ணி கொடுக்கிற அட்சரத்தை வீட்டு பூஜை ரூம்ல வை. எல்லாம் நல்லதே நடக்கும். ஆகட்டும் சாமி. நான் சொல்றத மறுபடியும் கவனமா கேட்டுக்க. 7 நாளைக்கு முன்னால எந்த சூழ்நிலையிலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. அப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். 7 நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேராம நான் பாத்துக்கிறேன். சாரதா, சாரதா, இதோ வரேன்ப்பா. என்னப்பா? வர்ற முகூர்த்தத்துல உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணமாகி 7 நாள் வரைக்கும் நீங்க 2 பேரும் பழகக்கூடாது. நான் சொல்றது உனக்கு சங்கடமா இருக்கலாம், ஆனா உன் நன்மைக்காக சரவண பொய்கை சாமியார் சொன்ன யோசனைப்படிதான் சொல்றேன். 7வது நாள் அன்னைக்கு அவர் மந்திரிச்சு கொடுக்கிற தகடும் தாயத்தும் தான் உனக்கு நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பா, என் நன்மைக்காக நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது 7 நாள் என்ன, எவ்வளவு நாள் வேணாலும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்ப்பா. பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடுதானே என் கண்ணின் மணியே. பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடுதானே என் கண்ணின் மணியே. அம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். கம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். என்னோடு நீயும் ஈடாக இன்பம் பண்ணோடு பாவாய் கண்டாயே நன்று. பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடுதானே என் கண்ணின் மணியே.
என்னாச்சு? ஐயோ, கால்ல பலமா அடிபட்டு இருக்கே. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ, சுகம் என்ன அதன் சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று அரங்கேற துடிக்கின்றதோ, சுகம் என்ன அதன் வடிவென்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. உடல் செவ்வாழை முகம் ரோஜாப்பூ பனிமலரிதழ்கள், நான் கெஞ்ச நீ கொஞ்ச மனம் அஞ்சும். உடல் செவ்வாழை முகம் ரோஜாப்பூ பனிமலரிதழ்கள், நான் கெஞ்ச நீ கொஞ்ச மனம் அஞ்சும். கவிஞர்கள் சொன்னாரம்மா காதல் கவிதை, கன்னி மனம் நினைத்ததையா நாளை நடப்பதை. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ, சுகம் என்ன அதன் வடிவென்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. ஒரு தனியறையில் இந்த முதலிரவில் துணை அருகிருக்க, பயமீது தடையேதும் கிடையாது. ஒரு தனியறையில் இந்த முதலிரவில் துணை அருகிருக்க, பயமீது தடையேதும் கிடையாது. நடக்கட்டும் எல்லாம் இங்கே நன்மையாகவே, கிடைக்கட்டும் ஒன்றாகவே இன்பம் யாவுமே. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று அரங்கேற துடிக்கின்றதோ, சுகம் என்ன அதன் சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணே. இந்த இரவோடு துள்ளும் அழகோடு அள்ளி விளையாட, விதி சேர்க்கும் இந்த சொந்தம் விலகாதே. இந்த இரவோடு துள்ளும் அழகோடு அள்ளி விளையாட, விதி சேர்க்கும் இந்த சொந்தம் விலகாதே. கனவிலும் கண்ணே உன்னை நான் மறப்பேனோ, நினைவுகள் நீங்காமலே நான் சிரிப்பேனோ. உன் விழி சொல்லும் சிறு கதையொன்று இன்று தொடராக மலர்கின்றதோ, சுகம் என்ன அதன் வடிவென்ன நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. நாளை விடிந்தாலே தெரியும் கண்ணா. அத்தா அத்தா, என்னத்தா விழிச்சுட்டு இருக்கும் போதே கனவா? ஆமா, அந்த கனவுல உன்னை தாலியையும் கட்டிட்டு வேலைக்கு வெளியே இருந்து எத்தனை நாளைக்கு பார்த்து பார்த்து எங்கிட்டு இருக்க முடியும்? நீங்க
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க. நாளைக்கு நானே உங்க ரூம் ஓடி வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. மூடு வந்ததுக்கு அப்புறம் தனியா முடங்கி கிடக்க என்னால முடியாது. ஐயோ, சொல்றத கேளுங்க. இன்னைக்கு 6வது நாள். சாமியார் சொன்னதை மீறி நாம சேர்ந்துட்டா நம்ம உயிருக்கே ஆபத்தா போனாலும் போயிடும். தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுடுங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா பக்கத்துல வா. வேண்டாங்க. சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாது. நான் ஆசைப்பட்ட அப்புறம் அனுபவிக்காம விடவே மாட்டேன். ஐயோ வேண்டாங்க. ஏய் நில்லு. அட கல்யாணமாகி 7 நாள் வரைக்கும் நீங்க 2 பேரும் பழகக்கூடாது. ஆதாரத்தோட அவரை பிடிக்கத்தான் அதே பெட்ரூம்க்கு அவர் மனைவியா போறேன். விமலா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து என் தோளை தொட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ கிட்ட நெருங்காத. ஓடி போயிடு. ஓடி போய் பூஜை ரூம்ல இருக்கிற அந்த அட்டையை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. ஓடு. எடுத்துட்டு வா. ஆமா, நானேதான். எங்க குடும்பத்தையே அழிச்சு நிர்மூலமாக்கிட்டியே. எதுக்காக எங்களை எல்லாம் ஆட்டி படைக்கிற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? நான் காலமெல்லாம் சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டவரோட வாழ முடியாம என் வாழ்க்கையை அழிச்சாரே உங்க அப்பா. அதுக்கு பேர் புண்ணியமா? என்ன சொல்ற? எங்க அப்பா உன் வாழ்க்கையை அழிச்சாரா? எங்க ராஜா அத்தா உன்னை விரும்பினாருங்கிறதுக்காக உன்னையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாரு. உனக்கு எங்க அத்தானோட வாழ கொடுத்து வைக்கல. நீ பாழுங்கிடத்துல தவறி விழுந்து செத்துட்ட. அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? நான் சாகல, உங்க அப்பா தான் என்ன சாகடிச்சாரு. துடிக்க துடிக்க விரட்டிக்கிட்டு வந்து என்ன கொலை பண்ணாரு. என்ன? எங்க அப்பா உன்னை கொலை பண்ணாரா? ஆமா. என் ஆசையிலையா மண்ணை போட நினைச்ச? உன்னை உயிரோட விட்டுருவனா? கதறு, நல்லா கதறு. அப்படியே கதறி கதறி துடி துடிச்சு நீ செத்து தொலையல. நீ இப்ப சொல்லு, என் ஆசையில மண்ணை போட்டுட்டு என்ன அழிச்ச உங்க அப்பாவை நான் அழிச்சது தப்பா? இல்ல. ஆனா எங்க அப்பா பண்ண பாவத்துக்கு ஒரு பாவமும் அறியாத எங்க அக்கா 2 பேரையும் பழி வாங்குறது என்ன நியாயம்? இதுக்கு ஆசைப்பட்டு எந்த பெண்களை என் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைச்சாரோ அவர் ஆசையை நிர்மூலமாக்கணும், அவரை துடிதுடிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான்
உங்க 2 அக்காவையும் நான் கொலை பண்ணேன். நான் வாழ முடியாது என் ராஜாவோட. வேற எந்த பொண்ணையும் வாழ விட மாட்டேன். அவருக்கு பாதுகாப்பா எப்பவும் நான் இருப்பேன். அருவிக்கரையில அவரை மயக்கின ராஜகுமாரிய நான் தான் கொலை பண்ணேன். உமாவோட முதலிரவுல அவருக்காக மோகன் வச்ச விஷம் கலந்த பாலை நான் தான் கொட்டினேன். அதே மோகன் விமலா முதலிரவுல அவரை கொல்ல விஷப்பாம்பு அனுப்புனா அதையும் நான் தான் தடுத்தேன். நேரடியா அவரை கொல்ல நினைச்சா மோகன், அவனையே நான் கொன்னுட்டேன். கஸ்தூரி, எங்க அப்பா பண்ண பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உன் கொலவெறிய விட்டுடு. எப்படியோ உன்னை பொறுத்தவரையில இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு. உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல ராஜா தன் வாழ்க்கையே வெறுத்துக்கிட்டு இருந்தாரு. மிஞ்சி இருக்கிற கொஞ்ச காலமாவது அவர் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? வாழ முடியாம போன நீ வாழ வேண்டியவர் வாழ்க்கையையும் வீணாக்கணும்னு ஆசைப்படுறியா? கொஞ்ச காலமாவது அவர் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். சாரதா, என்ன மன்னிச்சுட்டேன். நான் என் பழி தெரியல. அவர் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறது உணராம இருந்துட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன். நீயும் அவரும் சந்தோஷமா வாழுங்க.